எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்க லைஃப் பாரபிள்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் குறிப்பா கெரியரை புதுசா ஆரம்பிச்சிருக்கிற இளைஞர்களுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக். உலகத்துல நிறைய பேரு ஏழையா இருக்கிறதால கஷ்டப்படல, மாறாக தவறான கடன்களால வர்ற மன அழுத்தத்திலையும் பயத்திலையும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் மற்றும் ஆன்மீக உண்மைகளை பத்தி தான் இன்னைக்கு நாம டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். இதுல ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? பணமில்லாத ஏழ்மை நம்மளை அழிக்கிறது கிடையாது. ஆனா இந்த தவறான கடன்கள் அப்படிங்கிற கண்ணுக்கு தெரியாத இரும்புச் சங்கிலிகள் தான் நம்ம வாழ்க்கையை மூச்சு திணற வைக்குது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடன் உங்க வீட்டை மட்டும் பிடுங்கிறது இல்ல, உங்க நிம்மதியும் சேர்த்தே பிடுங்கிடும். இப்போ உண்மையான நிம்மதியான வாழ்க்கைக்கும் இந்த ஷோ ஆஃப் வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிங்க. வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா பிரம்மாண்டமா தெரிஞ்சாலும் இந்த இஎம்ஐ வாழ்க்கை உள்ளுக்குள்ள நம்ம ஆன்மாவை மெதுவா உறிஞ்சிடும். புது ஃபோன், ஆடம்பரமான காருன்னு இது எல்லாமே நம்மள அறியாமலேயே ஒரு போலி உலகத்துக்குள்ள தள்ளி சுத்தமா நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போயிடுது. சோ இங்க நம்ம கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இதுதான். இந்த பகட்டான ஷோ ஆஃப் கலாச்சாரம் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குதா, இல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பயத்தை மறைக்கிற ஒரு அழகான மாயையா? இந்த சமூகத்தோட எதிர்பார்ப்புகளுக்காக நம்ம ஓடுற இந்த ஓட்டம் ஒரு மெதுவான அழிவுதானே தவிர அது ஒருபோலும் நிரந்தர மகிழ்ச்சியை தராது அப்படிங்கிறத நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இதத்தான் அல் குர்ஆன் மிக தெளிவா சொல்லுது. அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்தான், வட்டியை தடை செய்தான். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இது வெறும் நிதி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை கிடையாது. அதனாலதான் நபிசல்லா அவங்க கடனில இருந்து பாதுகாப்பு தேடி துவா செஞ்சிருக்காங்க. ஏன்னா கடன் ஒரு மனுஷனை ஸ்ட்ரெஸ், பயம், தூக்கமில்லாத ராத்திரிகள், பொய், அப்புறம் உடைந்த உறவுகள்னு பல இருட்டான விஷயங்களுக்குள்ள தள்ளிடும். நவீன காலத்த சைக்காலஜியும் இதே தான் சொல்லுது. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ஆராய்ச்சி ஒரு அதிர்ச்சியான உண்மையை நிரூபிச்சிருக்காங்க. அதாவது குடும்பங்கள் பணமில்லாததால உடையலையா, மாறாக கடனால வர்ற மனப்பதற்றம், டிப்ரெஷன், கோபம், அப்புறம் ஓவர் திங்கிங், இதனால தான் குடும்பங்கள் சுக்குநூறா உடையுது. உலக புகழ்பெற்ற மனநல நிபுணர் கார்ல் யுங் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கு. பலர் தேவைக்காக வாங்குவதில்லை, தங்களை நிரூபிக்க வாங்குகிறார்கள். இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நமக்கு தேவையே இல்லாத பல விஷயங்களை நமக்கு பிடிக்கவே பிடிக்காத சிலரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே நாம வாங்குறோம் இல்லையா? தங்களை நிரூபிக்கணும்னு நினைக்கிற இந்த சைக்கலாஜிக்கல் எம்டினஸை இந்த வரிகள் ரொம்ப அழகா அம்பலப்படுத்துது. இதே விஷயத்த ஸ்டோயிக் தத்துவஞானி மார்க்கஸ் அரீலியஸ் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. தேவையில்லாததை வாங்கினால் விரைவில் தேவையானதை விற்க நேரிடும். அப்சல்யூட்லி ட்ரூ இல்லையா? இந்த ஸ்டேட்டஸ் சிம்பிள் மேல நாம வைக்கிற கட்டுக்கடங்காத ஆசை கடைசியில நம்மளோட அத்தியாவசிய சுதந்திரத்தையும் வாழ்க்கையோட நிலைத்தன்மையை எப்படி பறிச்சிடணும்னு இது ரொம்பவே தெளிவா விளக்குது. குறிப்பா இளைஞர்களே, நீங்க இதை ரொம்ப கவனமா கேட்கணும். லேட்டஸ்ட் ஃபோன், ஆடம்பரமான பைக்குகள், பிராண்டட் லைஃப் ஸ்டைல், ஊரை கூட்டி காட்டுற பகட்டான கல்யாணம், அப்புறம் ஈகோ, இதுக்காகலாம் தயவு செஞ்சு எப்பவும் கடனை உடனே வாங்கிடாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தற்காலிகமான அங்கீகாரத்தை மட்டுமே கொடுக்குமே தவிர வேற எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த ஒரு கேள்வி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாயையில சிக்கி இருக்கிற நம்ம ஈகோவை சுக்குநூறா உடைச்சிடும். மற்றவங்க உங்களை வெறும் ஒரு நிமிஷம் தான் திரும்பி பார்ப்பாங்க. ஆனா அந்த ஒரு நிமிட பார்வைக்காக நீங்க பல வருஷமா இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க. நிஜமாவே இது தேவையா? சமூக ஒப்பீடு அப்படிங்கிற இந்த மாயையில இருந்து நாம விழுத்து எழ வேண்டிய சரியான நேரம் இதுதான். இதுல உச்சக்கட்ட ஆபத்து என்ன தெரியுமா? கடனை அடைக்க இன்னொரு புது கடன் வாங்குறது. இத பத்தி யோசிச்சாலே பயமா இருக்குல்ல? இது எப்படின்னா ஒரு பழைய குழியை மூட இன்னொரு புது குழி தோன்ற மாதிரி. வட்டிக்கு மேல் வட்டின்னு இது பலரோட வாழ்க்கையை சத்தமே இல்லாம அப்படியே அழிச்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், நண்பர்களையோ அல்லது உறவினர்களையோ இம்ப்ரெஸ் பண்ண ஒருபோதும் கடன் வாங்காதீங்க. ஏன்னா கடனை திருப்பி கட்டும்போது நீங்க தனி மரமா தான் நிப்பீங்க. உண்மையான விவேகம் அப்படிங்கிறது இரக்கம் காட்டுறதுல மட்டும் இல்லைங்க, உங்க சொந்த குடும்பத்தோட பாதுகாப்பை அழிச்சிடாம இருக்கிற அந்த பொறுப்புணர்ச்சியில தான் அடங்கியிருக்கு. கொஞ்சம் அப்படியே இத கற்பனை பண்ணி பாருங்க. இரவு சரியா 2 மணி, வீட்ல எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் லோன் ஸ்ட்ரெஸ்ல முழிச்சிட்டு இருக்கீங்க. திடீர்னு போன்ல ஒரு பேங்க் மெசேஜ் சத்தம், நெஞ்ச அடைக்கிற ஒரு பயம். அப்போ உங்க மனசுல தோன்ற ஒரே கேள்வி, இந்த வாழ்க்கைக்காகத்தானா நான் பிறந்தேன் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த இருட்டுல இருந்து வெளியே வர இன்னும் நமக்கு நேரம் இருக்கு. கார்த்திக் அப்படிங்கிற ஒரு இளைஞனை எடுத்துக்குவோம். தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இஎம்ஐல வாங்கின காரை வித்துட்டு ஒரு எளிமையான பைக்குக்கு மாறின அந்த நாள், அன்னைக்கு தான் பல வருஷங்களுக்கு பிறகு அவனால நிம்மதியா தூங்க முடிஞ்சது. ஒரு ஸ்டூடியோ ஜிப்லி படம் எப்படி ரொம்ப அமைதியா அழகா இருக்குமோ அதே மாதிரி உண்மையான செல்வம்னா என்ன, அந்த அமைதியை எப்படி அடையறதுன்னு இப்போ பார்க்கலாம். எளிமை அப்படிங்கிறது எப்பவுமே ஏழ்மையோடையோ அல்லது பலவீனத்தோடையோ அடையாளம் கிடையாதுங்க. சிம்பிளிசிட்டி ஸ்ட்ரென்த். சமுதாயத்தோட எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஓரங்கட்டிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது ஒரு மாபெரும் பலம். அது உங்க மனசையும் ஆசைகளையும் நீங்க உங்க முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படிங்கறதோட மிக உயர்ந்த வெளிப்பாடு. மாபெரும் அறிஞரான இமாம் கஸ்ஸாலி
அவங்களோட இந்த ஆழமான வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. தேவைக்கு மீறிய ஆசை மனிதனை அடிமையாக்கும். நமக்கு தேவையே இல்லாத, மத்தவங்களுக்கு நம்மள நிரூபிச்சு காட்ட தூண்டுற அந்த ஈகோ ஆசைகளை நம்ம என்னைக்கு கட்டுப்படுத்துறோமோ அன்னைக்கு தான் நமக்கு உண்மையான சுதந்திரமே கிடைக்கும். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு சில ஆழமான வாழ்க்கை பாடங்கள் இருக்கு. உண்மையான வெல்த் அப்படிங்கிறது உங்க பேங்க் பேலன்ஸ் கிடையாது, அது உங்க மன அமைதி தான். ஆடம்பரத்தை விட பறக்கத்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவும் நினைவுல வச்சுக்கோங்க, ரிஸ்க் இறைவனிடமிருந்து வருது, வங்கிகள்ல இருந்து இல்ல. மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறது அமைதியா அழிச்சிடும். ஹராமான செல்வம் ஒருபோதும் உண்மையான சந்தோஷத்தை தராது. ஆடம்பரமான ஸ்ட்ரெஸ்ஸை விட நிம்மதியான தூக்கம்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம். சரி, இப்போ உங்க அமைதியை திரும்ப மீட்டெடுக்க இன்னைக்கு நைட்டே நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகள் என்னன்னு தெரியுமா? உங்க வாழ்க்கைய உடனே சிம்பிளிஃபை பண்ணுங்க, தேவையற்ற கடன்களை அறவே தவிர்த்திடுங்க, இறை நம்பிக்கையோட முழுமையா இருங்க, அப்புறம் ஹலாலான வழியில பறக்கத்தை தேடுங்க. இதுதான் அந்த வழி. நாம இந்த தொகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். ஒரு நாள் நாம இந்த உலகத்தை விட்டு போகும்போது மக்கள் உங்க கையில இருந்த ஃபோன் மாடலையோ கார் மாடலையோ ஞாபகம் வச்சுக்கவே மாட்டாங்க. அவன் ரொம்ப நல்ல மனுஷன், நிம்மதியா வாழ்ந்தான் அப்படிங்கிற அந்த அமைதியான வாழ்க்கையை மட்டும்தான் நினைவில் வச்சிருப்பாங்க. இதுதான் நீங்க விட்டுச் செல்ல வேண்டிய மிகப்பெரிய சொத்து. இந்த தொகுப்புல நீங்க கேட்ட பாடத்தை உங்க வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றதுன்னு இன்னைக்கு இரவே கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து சிந்தியுங்கள். அமைதியே உண்மையான செல்வம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க. அப்படியே இதை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. ஹேவ் அ பீஸ்ஃபுல் அண்ட் பாசிட்டிவ் டே அஹெட். உங்களை நேசிக்கும் லைஃப் பேரபிள்ஸுடன் இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு அருமையான தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன்.